வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் ஏனும் ஒழுங்கற்ற எண்ணமே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விழுப்பம் சினம் வஞ்சம் மதம் பால் கவர்ச்சி விளைவரியா கடும்பற்று எனும் 6 முருகுலைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்புநெறி ஈகை என்ற கலந்தமல நற்குணங்களாக மாற்றும் பொருத்த நிலவுல பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க. நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆணவ தன்மைகள் 8ன்னு சாமிஜி சொல்லுவாங்க. அந்த 8 என்னன்னா, தன்னிணைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறற்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற இந்த ஆணவ தன்மைகள் 8 என்று சாமிஜி சொல்வாங்க. தன்னிணைப்பு என்று சொல்லி சொன்னா, தான் தனது தான்கிற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள்பற்று, இந்த 2 ஒரு மனிதன் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒழுங்கற்ற எண்ணம். ராமகிருஷ்ண பரமஹம்சை சொல்லுவாங்க, ஒரு பெரிய பங்களாவை பார்த்து இது என்னுடைய பங்களா என்று சொல்லும் போது இறைவன் சிரிக்கிறான். ஒரு டாக்டர் நான் காப்பாத்திடுறேன் என்று அந்த டாக்டர் நோயாளிகிட்ட சொல்லும் போது இறைவன் சிரிக்கிறான் என்று சொல்லுவாங்க. சுத்தவெளி திறன் 4, திறன் 3, அதனுடைய தன்மைகள் 4, உலகம் உயிர்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரிணமித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மை நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களும் நீங்கும் போதுதான் நாம் அதை இன்ட்யூஷனாக உணர முடியும். அப்போ மனித பிறப்பு என்பது கிடைத்திருக்கிற பிறப்பு. இந்த ஆணவ தன்மைகளோடு ஒழுங்கற்ற எண்ணத்தோடு நாம் வாழும்போது நம்ம சிற்றின்பத்துல அப்படியே ஈடுபட்டு இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். அதிலிருந்து நாம் விடுபட்டு நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொண்டு தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த ஒரு தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவில் நம்மை நாம் உயர்த்தி கொண்டே வர வேண்டும். 6 குணம் என்று சொல்லுவாங்க. அது வடநூலார் சொல்லும் போது காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், இந்த 6 குணம் வரும்போது இன்னும் 4 சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க சாமிஜி. தம்பம், தப்பம், சூசை, அசூசை. தூய தமிழ்ல சொல்லுவாங்க, பேராசை, சினம், கடும்பற்றி, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அச்சம், அவமானம், அதிகார போதை, தற்பெருமை. இந்த 6 10 மாறி 5 வரும் பணிச்செயல்கள்ல கொண்டு போய் விடும். பொய், கொலை, களவு, சூது, பாலொடுக்க தவறு என்ற 5 வரும் பணிச்செயல்கள்ல நம்ம ஈடுபடக்கூடிய ஒரு நிலை உருவாயிடும். 6 பயிற்சிகளுக்கு நாம போகும்போது சாமிஜி பயிற்சி அந்த 4 நாள் நம்ம தங்கி இருந்து பயிற்சிகள் எடுப்போம். 3 நாள் பயிற்சி நிறைவு பெறும் பொழுது அன்றைய மதியம் எல்லோருக்கும் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமிஜி சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 6 குணங்களை எனக்கு குறுக்காணிக்கையாக கொடுத்துருங்க. அந்த 6 குணங்களை வென்று நீங்க வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழணும். எல்லோரும் அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய 6 குணங்களை குருக்காணிக்கையாக கொடுத்துரு என்று சொல்லுவாங்க. சாமிஜி இது போல தொடர்ந்து வரக்கூடிய அவ்வளவு பேருடைய அந்த ஒழுங்கற்ற எண்ணங்கள் அனைத்தையும் குறுக்காணிக்கையாக பெற்றுக்கொள்றாங்க. அதனுடைய தாக்கம் அதிகமாகும் போது சாமிஜி மௌன நிலையில இருந்து அதை இறைநிலை இணைப்போடையே இருந்து பேசான ஒன்று ஏற்று அந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவாங்க. இதுதான் உண்மை.
நமக்கு மனிதனை முழு மனிதனாக மாற்றி அமைக்கக்கூடியது வேதாத்திரியம். நம்ம தற்சோதனை மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா ஒழுங்கற்ற எண்ணங்களையும் பதிவுகளையும் நீக்கிக் கொண்டோம் என்று சொன்னார். இருபத்து தன்மையான அன்பும் கருணையுமாக நாம் வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.